வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தடவை கோபத்திலேயோ அவசரத்திலேயோ எதையாவது பேசிட்டு அப்புறமா அடடா இப்படி சொல்லி இருக்கக்கூடாதோ, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமோன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சில சமயம் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஆனா சில நேரங்கள்ல பேசாம அமைதியா இருக்கிறது பேசுறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருக்கும். எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அந்த அமைதி நமக்கு கை கொடுக்கும்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, கோபத்தை கையாளும் போது நாம அமைதியா இருக்கணும். நம்மளை யாராவது கோபப்படுத்திட்டா உடனே பதிலுக்கு கத்துறது இல்ல கோபமா பேசுறது இயல்புதான். ஆனா அப்படி செய்யும் போது பிரச்சனை பெருசா ஆகுமே தவிர குறையாது. அதுக்கு பதிலா அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியா இருந்துட்டா நம்ம கோபம் கொஞ்சம் தனியும். என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற நிதானமா யோசிக்க நேரம் கிடைக்கும். தேவையில்லாத சண்டைகளையும் மனஸ்தாபங்களையும் நாம தவிர்த்துக்கலாம். இரண்டாவது, வதந்திகளை கையாளும் போது நாம அமைதியா இருக்கணும். உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல வதந்திகளை பரப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே போய் நான் அப்படி இல்லை, இது பொய்ன்னு நீங்க விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகிரும். ஏன்னா அந்த நேரம் எல்லாரும் அந்த வதந்தியில தான் ஆர்வமா இருப்பாங்க. நீங்க சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த இடத்துல அமைதியா இருந்துடுங்க. மூணாவது, உங்க வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடங்கள்ல அமைதியா இருங்க. நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க அதை கவனிக்காம அலட்சியப்படுத்துறாங்க இல்ல கிண்டல் பண்றாங்கன்னா அவங்க கவனத்தை திருப்பணும்னு நீங்க கத்தி பேசுறதாலேயோ கோபப்படுறதாலேயோ எந்த பிரயோஜனம் இல்லை. அந்த இடத்துல நீங்க பேசுறத அப்படியே நிறுத்திட்டு அமைதியா இருங்க. அந்த திடீர் அமைதி அவங்க கவனத்தை உங்க பக்கம் திருப்பும். நாலாவது, மற்றவங்க தங்களை பத்தி பெருமையா பேசும்போதோ அல்லது உங்களை அவமதிக்கும் போதோ அமைதியா இருங்க. சில பேர் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தங்களை பற்றியே பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன்னு தம்பட்டு அடிப்பாங்க. இல்லைன்னா உங்களை மட்டம் தட்டி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் பதிலுக்கு பெருமை பேசினாலோ இல்லை அவங்க அவமானத்துக்கு இல்லை கோபமாக எதிர்வினையாற்றினாலோ அவங்க எதிர்பார்த்தது நடந்துடும். நீங்கள் அமைதியாக சின்னதாக அந்த இடத்துல ஒரு புன்னகையோடு அதை கடந்து போயிட்டீங்கன்னா அது அவங்கள ரொம்பவே பாதிக்கும். ஐந்தாவது, கவனச்சிதறல்கள், அடுத்தவரை குறை சொல்லும் எண்ணம், பெருமை, அந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அமைதியாக இருங்க. ஒரு சமயத்தில் 4 துறவிகள் அமைதியாக தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மெழுகுவர்த்தி அணைய போகுதேன்னு கவனச்சிதறலாக பேச, இன்னொருத்தர் அவரை திருத்த பேச, 3வது ஆள் கோபத்தில் பேச, 4வது ஆள் நான் மட்டும்தான் பேசாத இருந்தேன்னு பெருமையில் பேச, கடைசியில் எல்லாரும் பேசிடுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கவனச்சிதறல், மற்றவங்களை திருத்தணுங்கிற எண்ணம், கோபம், பெருமை மாதிரி விஷயங்கள் நம்ம அமைதியை குலைக்க முயற்சி பண்ணும். இந்த மாதிரி உணர்வுகள் வரும்போது அமைதியை கடைப்பிடிக்க பழகிக்கணும். பேச்சு வெள்ளி மாதிரி இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் மௌனம் சில நேரங்களில் தங்கம் மாதிரி விலை மதிக்க முடியாதது. அது நம்ம மனசை கட்டுப்படுத்த, நம்ம சுயமரியாதையை காப்பாற்றிக்க, பிரச்சனைகளை தவிர்க்க ஒரு சக்தி வாய்ந்த கருவி. எல்லா நேரமும் அமைதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி சில முக்கியமான சூழ்நிலைகளில் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக அமைதியை கடைப்பிடிச்சா நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக பிரச்சனைகள் இல்லாத இருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.